ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அழகான அடல்ட் ஈகோ ஸ்டேட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் அழகான அடல்ட் ஈகோ ஸ்டேட் சொல்கிறேன்னா, இந்த அடல்ட் ஈகோ ஸ்டேட்டை நீங்கள் அழகாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சுச்சுவேஷன் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, அடல்ட் ஈகோஸில் என்ன சொல்ல வராங்க, நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு டிஏ அப்படின்ற ப்ரோக்ராம் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ என்ன வேணும், இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த செயல் பண்ணுறது தான் அடல்ட் ஈகோ ஸ்டேட். ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, நீ ஏன் பண்ண, நான் ஏன் பண்ண, அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதை விட ஓகே இட்ஸ் ஹேப்பன்டு, இட்ஸ் ஓகே, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு போகிறோம் இல்லையா, அந்த சுச்சுவேஷனை கிளியர் பண்ணுறோம் இல்லையா, அந்த சூழ்நிலையை சமாதானமாக அழகாக கொண்டு போகிறோம் இல்லையா, இதை தான் நம்ம அடல்ட் ஈகோ ஸ்டேட்டுங்கிறாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வாட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லாரோட சுச்சுவேஷனையும் அழகாக மாற்றி கொண்டு போக முடியும். ஸோ பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லேயும் சைல்டு ஈகோ ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை அடல்ட் ஈகோ ஸ்டேட் வச்சு தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ நம்ம எல்லாருமே அடல்ட் ஈகோ ஸ்டேட்டை அழகாக வளர்த்துக்க வேண்டியது அவசியம் ரொம்ப இருக்குது. நான் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது நான் எடுத்துக்கிட்ட ஒரே டேக்அவேன்னா, நான் எந்த விஷயத்தாக இருந்தாலும் அடல்ட் ஈகோ ஸ்டேட்டை முன்னாடி வச்சு நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.